ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூப்பர் அண்ட் டேஸ்டியான கத்திரிக்காய் வறுவல் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். பொதுவாகவே நிறைய விதமாக கத்திரிக்காய் வந்து பயன்படுத்துவோம். எண்ணெய் கத்திரிக்காய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணுவோம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்னு சொன்னாலே நம்ம வாயில் எச்சு வரும் இல்லையா, அந்த கத்திரிக்காய் குழம்புக்கே டஃப் கொடுக்கும் இந்த கத்திரிக்காய் வறுவல் தான். இந்த கத்திரிக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது போல் கத்திரிக்காவை ரெண்டாக கட் பண்ணிக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்டானது, அந்த காம்பு வந்து நமக்கு அப்படியே யூஸ் பண்ணணும். லைட்டாக மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு அந்த ஃபுல் காம்பையை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் லைட்டாக கீரல் போட்டிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஈக்குவலாக வந்து வேகவும், அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே பூச்சியெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிராஸாக கோடு போட்டுக்கலாம். ஸோ இருக்க கத்திரிக்காய் எல்லாமே இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ நான் எல்லா கத்திரிக்காயும் இது போல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த கத்திரிக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் ஒரு செம்பு போல் தண்ணி போட்டுக்கோங்க. தண்ணி போட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வரணும். இந்த மாதிரி பபுள்ஸாக வரும்பொழுது அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு இல்லைனா கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லா கத்திரிக்காயும் உள்ளே நம்ம சேர்த்துடலாம். கத்திரிக்காய் சேர்த்துட்டு உடனே நம்ம எடுத்துடணும். அதாவது கத்திரிக்காய் சேர்த்து நல்லா இந்த சூட்டில் வந்து ஃபுல்லாக நல்லா கிளறி விட்டுட்டு போட்டு ஒரு 2 செகண்ட்ஸ்லேயே இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம ஒரு ஃபில்டருக்கு வந்து நம்ம மாற்றிடலாம். ரொம்ப வேகணும்னு தேவையில்லை. அண்ட் ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஸ்கின்னு கூட நமக்கு சேம் கலராக தான் இருக்கணும். ஸோ பொதுவாகவே கத்திரிக்காய் வந்து குக் ஆகிடுச்சுன்னா அதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடியே போட்ட உடனே நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ இது போல் எடுத்துட்டோம். இந்த கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஆறட்டும். மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து வேக வைக்கும் போது லைட்டாக உப்பு ஆட் பண்ணியிருந்தோம். இதில் வந்து 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க. இதுதான் மசாலாவான்னு கேட்டால் ஆமாம், இதுதான் மசாலா. இந்த மசாலா வச்சு எப்படி டேஸ்டியான கத்திரிக்காய் வறுவல் செய்யலாம்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். வீடியோ எண்டில் உங்களுக்கே புரியும் ஸோ எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக நான் கேரண்டி சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி அடுத்த நாளே கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுவீங்க. ஸோ இந்த மசாலாக்குள்ளே கோட்டிங் ஃபுல்லாக படுற அளவுக்கு எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு வானலை இல்லைனா தோசைக்கல் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தவா எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக எண்ணெயை வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒவ்வொரு கத்திரிக்காவாக எடுத்து வச்சு இங்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ், அது ஃப்ரண்ட் சைடு ஒரு 5 மினிட்ஸ், பேக் சைடு ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான கத்திரிக்காய் வறுவல் வந்து ரெடி ஆயிரும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதம், எல்லா சாதம், பொதுவாகவே கத்திரிக்காய் வந்து எது கூடலாம் வச்சு சாப்பிடணும்லாம் லிஸ்ட்டே கிடையாது. நல்லா சூடாக இருக்கக்கூடிய எல்லா சாதம் கூடயும் வச்சு சாப்பிடலாம். ஸோ இது மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து 5 மினிட்ஸ் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக அப்பப்போ மேலே வந்து எண்ணெயை வந்து நீங்கள் வந்து கோட்டிங் பண்ணிக்கோ, அதாவது ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைனா லைட்டாக வந்து அந்தந்த இடத்துல வந்து ஒவ்வொரு ஸ்பூனாக வந்து நீங்கள் விட்டுட்டிங்கன்னா போதுமானது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். மசாலா எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் அண்ட் தேவைக்கேற்ப உப்பு, இவ்வளோ தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவராக ஹெவியான மசாலா எதுவுமே நம்ம அப்ளை பண்ணவே இல்லை. ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பொதுவாக சமையல் பொறுத்த வரைக்கும் A to Z தெரியும் அப்படின்னு சொல்லவே முடியாது. அண்ட் சமையல் பொறுத்த வரைக்கும் கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது. இந்த ரெசிபி என்னோட சிஸ்டர் ஒருத்தவங்க கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இதை ரெகுலராக பண்ணி இந்த ரெசிபிக்கு நான் அடிக்டே ஆகிட்டேன். ஸோ அதனால தான் இதையும் உங்களுக்கு ஷூட் பண்ணி என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சஜஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான வீடியோவும் நான் அப்லோட்